அவுட்டர் வேர்ல்டில் உள்ள யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு போவாங்க. காரணம் உங்களுக்குள்ள அது இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே மெசேஞ்சர்ஸ். நம்மளை சுற்றி உள்ள எல்லாருமே மெசேஞ்சர்ஸ். ஏதோ ஒரு வைப்ரேஷனல் மேட்ச் இருக்கனால தான் அவங்கள நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி சிம்பிள், அந்த ஃபோக்கஸை, அந்த அட்டென்ஷனை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிட்ட கொண்டு வரணும். நம்மளோட பாடியில் வெல்கம் பேக் கைஸ், ஆஸ்க் மீ எனிதிங். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நேச்சர் லாஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை பற்றி நீங்கள் எந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கு நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜாகவும் சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ அதில் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும். ஸோ அப்படின்னா சீட் பண்ணுறவங்களுக்கு ஏன் அந்த சீட்டிங் திரும்ப வர்றதில்லை, அதே மாதிரி அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சீட்டிங் பண்ணுறவங்க, லைஃப்பில் தப்பு பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி பேட் பீப்புள்ஸ் அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, இது எப்படி நடக்குது. ஸோ இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். டெய்லி இனிமேல் டெய்லி வரும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். எல்லா வீடியோவுமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வைப்ரேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் டெய்லி இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு குரூப். இதில் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்ம அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரீ குரூப் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஏன் அப்படி நடக்குது? ஸோ இது ஏன் அப்படின்னா, இப்போ நல்ல குட் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் சில கெட்ட விஷயம்லாம் நடக்குது. அதே மாதிரி பேட் பீப்புள்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. குட் பீப்புள்ஸ் சேடாக இருக்காங்க, ஆனால் நிறைய பேட் பீப்புள்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அவன் நல்லது பண்ணுறான், பட் அவனோட லைஃப் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது? இவன் கெட்டது பண்ணுறான், இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானே, நல்லா பணக்காரனாக இருக்கானே, ஜாலியாக இருக்கானே, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவன் பண்ணிக்கிறானே, ஏன் அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது? அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த கர்மா, வாட் வி புட் அவுட் வி கெட் பேக், நம்ம எதை கொடுக்குறோமோ அதை நமக்கு திரும்ப வரும். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு நடக்காதா? ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி நான் இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கர்மா. ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் கர்மா தான். ஸோ இது என்னன்னா, கர்மா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கர்மாலே ரொம்ப டீப்பாக நிறைய விஷயம் இருக்குது. அதில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா, இந்த கர்மாவில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், இந்த செயல்கள் தான் நமக்கு திரும்ப வரும். நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திரும்ப வரும். நம்ம நல்லது பண்ணால் நல்லது நமக்கு திரும்ப வரும், நம்ம கெட்டது பண்ணால் அந்த கெட்டது நமக்கு திரும்ப வரும். இப்படி மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதை தான் அவங்க நம்புகிறாங்க. இதுதான் கர்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது மட்டும் கர்மா கிடையாது. நம்மளோட ஆக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு திரும்ப வராது. இதில் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இது 3 லெவலில் நடக்கும். மைண்ட், பாடி, எனர்ஜி. இந்த 3 லெவலில் இந்த கர்மா அப்படின்றது ஒர்க் பண்ணுது. இன்னும் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, நம்மளோட திங்கிங்க்கு இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, சம்திங், அதுதான் நமக்கு திரும்ப எஃபெக்டாக மாறுது. இப்போ உங்களோட லைஃப்பில் ஒன்று நடக்குதுன்னா, நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு விஷயம், காஸ் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த விஷயம் ஆக்ஷனில் மட்டும் நடக்காமல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். ஆக்ஷனில் மட்டும் இல்லை. இப்போ நம்ம பண்ணுறது மட்டும் நமக்கு திரும்ப வராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட திங்கிங், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட யோசனை, இதுவும் நமக்கு திரும்ப வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் நீங்கள் நெகட்டிவ் நடக்கிறத பார்ப்பீங்க. என்னடா நான் எதுவுமே நெகட்டிவாக ஆக்ஷன் எடுத்து வைக்கலையே, நான் எந்த ஒரு ஆக்ஷனும் நெகட்டிவாக பண்ணலையே, எனக்கு ஏன் அந்த நெகட்டிவ் நடக்குது? காரணம் உங்களுடைய தாட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஃபீலிங்ஸ். நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு திரும்ப நடக்கும். அது உங்களோட லைஃப்பில் நடக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது காஸ், அது எஃபெக்டாக நடக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வரும். அது ஃபீலிங்ஸில் கொடுத்தாலும் அது நமக்கு திரும்ப வரும். அப்போயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் எதுவுமே நெகட்டிவாக இந்த ஆக்ஷன் எடுத்து வைக்கல, நான் நல்ல பர்சன் தான், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் நான் நல்லது தான் பண்ணுறேன், இருந்தாலும் ஏன் எனக்கு இது நடக்குது? காரணம் உங்களோட ஃபீலிங்ஸ். இதே மாதிரி தான் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன் என்ன, பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அது திரும்ப வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட கேரக்டர், உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட இன்டென்ஷன், இது எல்லாமே கர்மா தான். ஸோ அப்போ நிறையா குட் பீப்புள்ஸுக்கு ஏன் நெகட்டிவாக நடக்குது, நிறையா பேடாக ஏன் நடக்குது? இதுக்கு காரணம் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க.
அதே சமயம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க குட் பர்சனாக இருப்பாங்க, நிறையா குட் குவாலிட்டி இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள ஸ்டில் நெகட்டிவான திங்கிங், ஸ்டில் நெகட்டிவான ஃபீலிங்ஸ், ஸ்டில் நெகட்டிவான பிலீவ்ஸ். என்னடா நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, பிலீவ் வெளியே போகும் திரும்ப வரும். ஸோ இதை தான் கொடுக்குறாங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ என்னடா நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு திங்க் பண்ணோன்னே இந்த வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ நம்ம எந்த வைப்ரேஷனில் இருப்போமோ அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, திங்கிங், ஃபீலிங், பிலீவ் சென்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் 3D ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ குட் பர்சனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. காரணம் அவங்களோட திங்கிங், பிலீவ். ஸோ அவங்க நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே நினைக்கிறனால தான். ஸோ அதனால தான் இன்னும் குட் பீப்புள்ஸுக்கெலாம் நிறையா விஷயம் பேடாக நடக்குது. ஸோ அவுட்டர் ரியாலிட்டியில் அவங்க நெகட்டிவாக நடக்கிறத பார்த்து அவங்க இன்னர் ரியாலிட்டியில் அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி நிறையா சொன்ன மாதிரி லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி. அண்ட் இது ஒரு செயின். வெளியே நடக்கக்கூடிய நெகட்டிவை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா திரும்ப நாளைக்கு இது வெளியே நடக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட ப்ரெசன்ட் ரியாலிட்டி, கரண்ட் ரியாலிட்டி, இந்த லைஃப், பாஸ்டில் உள்ள திங்கிங், ஃபீலிங், பிலீவ் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ என்ன நடந்தாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ப்ரெசென்ட்டில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எம்டியான ஒரு இடத்துலேருந்து க்ரியேட் ஆகி முடிச்சிருச்சு. இது பேர் மேட்டர். அப்போ இதை நம்ம திரும்ப இன்னர் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஆரம்ப புள்ளி, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ திரும்ப வெளியே நடக்கிறத வச்சு நம்ம உள்ள நெகட்டிவாகவோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா திரும்ப நாளைக்கும் 3D ரியாலிட்டியில் நெகட்டிவாக நடக்கும். ஸோ இதனால தான் குட் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து குட் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். உங்களோட திங்கிங் இல்லை உங்களோட ஃபீலிங்ஸ், இல்லை உங்களோட எமோஷன்ஸ், இல்லை உங்களோட பிலீவ்ஸ், இல்லை உங்களோட ஆக்ஷன்ஸ், இல்லை உங்களோட கேரக்டர், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. உங்களோட மென்டல் இமேஜ், உங்களோட செல்ஃப் டாக், ஏதாவது உங்களோட இமேஜினேஷன் எல்லாமே எப்படி இருக்குது, உங்கள் அசம்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் குட் பீப்புளாக இருந்துட்டு இன்னும் நீங்கள் சஃபர் ஆகுறீங்கன்னா இதுக்கு காரணம் இதே தான். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றும் போது, குட் அப்படி மாற்றும் போது என்ன நடக்குன்னா குட்டுக்கு ஏற்ற வைப்ரேஷன் குட்டு தான். ஸோ அதான் நீங்கள் திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பேடுக்கு மேட்ச் ஆகக்கூடியது பேட், அப்போ அதான் திரும்ப வரும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே திங்கிங், ஃபீலிங்லேருந்து மொத்தமாக அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க. மைண்ட், பாடி, சோல், எனர்ஜி, இது எல்லாமே அலைன்மெண்ட்டாக கொண்டு வரீங்க. அதான் திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் அலைன்மெண்ட்டில் கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மேட்ச் ஆகக்கூடியதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது அப்போ பாசிட்டிவ் தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் குட் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். ஸோ இதே மாதிரி ஓகே இப்போ குட் பீப்புளுக்கு பார்த்தாச்சு. அண்ட் நெகட்டிவ் பீப்புள், பேட் பீப்புள். ஸோ கெட்டவங்களுக்கு ஏன் நிறைய நல்ல விஷயம் நடக்குது, அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கு காரணம் இதே தான். அவங்க என்ன தான் ஆக்ஷன்ஸில் மட்டும் நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணாலும், பேடான ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னா நான் நல்லா தான்டா இருப்பேன், நான் ஹாப்பியாக தான்டா இருப்பேன் அப்படின்ற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அவங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், நான் நல்லா இருப்பேன், காஸ் அண்ட் எஃபெக்ட், நான் நல்லா இருப்பேன். அப்போ நான் நல்லா இருப்பேன்றது வெளியே போயிடுச்சு. இப்போ இதுதான் அவங்களுக்கு திரும்ப நடக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அப்போ பேடான ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, அந்த பேட் உங்களுக்கு திரும்ப நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரெக்டாக ஈக்குவலான ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம எதை கொடுக்குறோமோ அது எக்ஸாக்டாக திரும்ப வரும். அப்போ ஆக்ஷனில் நம்ம ஒரு விஷயம் நெகட்டிவாக பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் திரும்ப நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் ஆக்ஷன்ஸில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திரும்ப நடக்கும். ஸோ அதே மாதிரி திங்கிங்கில் எந்த அளவுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு திரும்ப நடக்கும். அதே மாதிரி தான் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ். இப்போ பேட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன்ஸில் ஓரளவுக்கு தான் நெகட்டிவான விஷயத்தை வெளியே செட் பண்ணுவாங்க. ஸோ அதே நெகட்டிவான விஷயம் ஓரளவுக்கு அவங்களோட லைஃப்பில் நடக்கும். ஆனால் அவங்களோட திங்கிங், ஃபீலிங், பிலீவ் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஸ்டில் ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஓகே இப்போ இதான் லாவா, இது ஒன்றுமே பண்ண முடியாதா? கண்டிப்பாக அவங்களோட கர்மா அவங்களுக்கு ஒரு நாள் திரும்ப வரும். அவங்க ஆக்ஷன்ஸ் நெகட்டிவாக எடுத்து வைக்கிறாங்க, பேடாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப வரும். இது அவங்களோட கர்மா. ஓகே இப்போ குட் பீப்புள்ஸ் என்ன பண்ணலாம்? சிம்பிள். இந்த மாதிரி வெளியே அவுட்டர் வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இன்னர் வேர்ல்டு இதெல்லாம் க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம அவுட்டர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவன் எப்படி இருக்கானே, இவன் எப்படி இருக்கானே, ஸோ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அட்டென்ஷன் இதை வெளி உலகத்துலேருந்து, அவுட்டர் ரியாலிட்டிலேருந்து அதை இன்னர் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும். நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் சீட்டிங் பீப்புள்ஸே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் அந்த சீட்டிங் பீப்புள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க, அதிகமாகிக்கிட்டே இருப்பாங்க, மல்டிபிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால
அந்த சீட்டிங் பீப்புள்லேருந்து உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதை பாசிட்டிவ் பீப்புளில் வைக்கணும். அதை எப்படி என்னால் பண்ண முடியும்? இப்போ என்னோட ப்ரெசென்ட் ரியாலிட்டியில் எல்லாருமே நெகட்டிவாக தான் இருக்காங்க. நான் எப்படி என்னோட டெய்லி லைஃப்பில் இப்படி தான் பண்ணுறாங்க, எனக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருமே கனெக்டட். ஸோ எல்லாருமே கனெக்டட். இந்த யூனிவர்ஸில் எல்லாமே கனெக்டட், எல்லாமே எனர்ஜி. ஸோ அப்படின்றப்ப நம்ம எல்லாரோட மைண்டும் ஒரு இன்ஃபினிட் மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அது பேர் தான் யூனிவர்ஸோட மைண்ட். அப்போ அந்த யூனிவர்ஸோட மைண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் போது நீங்கள் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால இந்த வைப்ரேஷனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் தான் மற்றவங்க உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது உங்களோட மைண்ட்லேருந்து அவங்களோட மைண்டுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா எல்லாரோட மைண்டும் ஒரு இன்ஃபினிட் மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப். ஸோ நம்மளே நம்மளை அக்செப்ட் பண்ணாதான், நம்மளை ஏற்றுக்கிட்டாதான், நம்மளே நம்மளை லவ் பண்ணாதான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளை லவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ செல்ஃப் லவ், செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும். ஸோ நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். அப்போ வெளியே எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே தான் எல்லாமே. நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம எதை ஜட்ஜ் பண்ணுறோமோ அது நம்மளோட லைஃப்பில் மல்டிபிள் ஆகே, அவன் நெகட்டிவாக இருக்கான்டா, அவன் என்னோட லைஃப்பில் இது பண்ணிட்டான்டா அப்படின்னு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அது அதிகமாகும். ஸோ அப்போ பண்ணனா அவனை சும்மா விடுறதாயா? நம்மளுடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் அவுட்டர் வேர்ல்டில் உள்ள பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு கோவப்படுற ஒரு கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா இதை தான் உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டில் உள்ள யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு போவாங்க. காரணம் உங்களுக்குள்ளே அது இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே மெசேஞ்சர்ஸ், நம்மளை சுற்றி உள்ள எல்லாருமே மெசேஞ்சர்ஸ். ஏதோ ஒரு வைப்ரேஷனல் மேட்ச் இருக்கனால தான் அவங்கள நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி? சிம்பிள். அந்த ஃபோக்கஸை, அந்த அட்டென்ஷனை நம்ம எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வரணும். நம்மளோட பாடியில் நம்ம அவேராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த நெகட்டிவில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியில் என்ன நெகட்டிவாக நடந்தாலும் ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ப்ளேம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு இன்னும் அதிக நெகட்டிவாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இது காரணம் வைப்ரேஷன். ஸோ எல்லாமே வைப்ரேஷன்றப்ப நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரீம் லைஃப்பை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பை கிரியேட், நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணி, எல்லாமே உங்களோட தாட்ஸ் தான் உங்கள் லைஃப்பை கிரியேட் பண்ணுது. இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருந்தாலும் அது காரணம் உங்களோட தாட்ஸ். அப்போ சிம்பிள், உங்களோட தாட்ஸை ஜஸ்ட் பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னா உங்கள் மொத்த லைஃப்பும் பாசிட்டிவாக வரும். பீப்புள்ஸ், சுச்சுவேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், மெட்டீரியல் திங், ரிலேஷன்ஷிப், மணி லைஃப், ஹெல்த், உங்களோட ஜாப், உங்களோட ட்ரீம், பேஷன் எல்லாமே இதை பொறுத்து தான் க்ரியேட் ஆகும். நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சிம்பிள். யார் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அதில் நீங்கள் அஃபெக்ட் ஆனீங்கன்னா ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு செயின் திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவுட்டர் வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் வேர்ல்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவுட்டர் வேர்ல்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யார் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, நான் காமாக இருப்பேன். ஸோ அப்போ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது என்ன நடக்கும்னா 1 வீக் இல்லை ஒரு 21 days. ஸோ நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எப்போ வேணால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகலாம், ஒரே நாளில் கூட ஆகலாம். ஸோ அப்படி ரீப்ரோக்ராம் ஆனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஷிஃப்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஷிஃப்ட் உங்களோட அவுட்டர் ரியாலிட்டியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனும் உங்களோட லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனும் உங்ககிட்ட சீட் பண்ண மாட்டாங்க. சேம். ஸோ நீங்கள் அஃபெக்டே ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் உங்களோட அட்டென்ஷனை என்ன வேணாமோ அதை திங்க் பண்ணாதீங்க, என்ன வேணுமோ இதை திங்க் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவன் இப்படி பண்ணுறான், அவன் இது பண்ணுறான், அவன் இது சொல்ல, அவன் இந்த கமெண்ட் பண்ணிட்டான், ஸோ அவன் வந்து எனக்கு இந்த நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அவன் நல்லவன், அவன் கெட்டவன், இது கரெக்ட், இது தப்பு. ஸோ ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறோம். ஐடென்டிட்டினாலே ஈகோ, ஐ செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அந்த ஐயை நம்ம லாஸ் பண்ணணும், அந்த ஐயை நம்ம தொலைக்கணும். ஐ அப்படின்னா நான், இந்த நான் அப்படின்றத நம்ம தொலைக்கணும். ஸோ நான் அப்படின்ற விஷயத்தை நம்ம தொலைக்கும் போது தான் ஈகோலேருந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் சூப்பர் கான்சியஸ்னஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இதான் நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் நீங்கள் யாருமே ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் அதில் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் 3 days மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், 3 days சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், 10 days சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் சேலஞ்ச், அண்ட் அது போக ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நேச்சர்லாம். ஸோ அந்த பேக்கேஜ் ஃப்ரீயாகவே இருக்குது, லைஃப் டைம் ஆக்சஸ். அதை நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான். ஸோ இப்படி தான் இந்த எல்லா விஷயமே நடக்குது.
இதனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ ஜட்ஜ் பண்ணாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, வெளியே வேறு யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணாங்க. இவங்களோட லைஃப் இப்படி இருக்கே, இவங்களோட லைஃப் இப்படி இருக்கே, அவங்க இது பண்ணுறாங்களே. ப்ரெசென்ட்டில் இருங்க. நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ யூனிவர்ஸே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும். இதுதான் சிம்பிள். ஸோ ஓகே, இது ஆக்சுவலாக ரொம்ப ஹியூஜான ஒரு கான்செப்ட். ஸோ இதனால தான் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னால் தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட் 1 word 2 word சொன்னால் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இதை வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணுவேன். ஓகே, ஆஸ்க் மீ எனிதிங்கில் அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். பை.